அண்ணாமலையாருக்கு அரோஹரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அண்ணாமலையாரே அப்படியே தெரிய மாட்டார், ஃபுல்லாக மூடிடும். அதனால் ஒரு குயிக் அப்டேட் அண்ணாமலையார். அங்கே பாருங்கள், பனிக்கு நடுவில் அப்படி லைட்டாக ஒரு அவுட்லைன் தான் தெரியுது. இதோட க்ளோஸாக காமிக்க முடியல. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025. அதாவது பனி விலகிற மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப உண்மை. அது எப்போ போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு கஷ்டத்தில் இருப்போம், வேண்டிக்குவோம், ஐயா எனக்கு முடியல நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம். ஆனால் அதை பற்றி மறந்துடுவோம். கொஞ்ச நாள் பார்த்தா யோசிப்போம், நம்ம வேணுமே அதை பழகிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பனி வர்றதும் தெரியாது, விலகிறதும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பனி மூட்டம்தான். அது பக்கத்தில் வயல்வெளிகளாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் இங்கே. ஆக்சுவலாக இது ஒரு தடவை ஜூன் ஜூலையில் ஒரு தடவை வரும், அப்புறம் இப்போ வரும். இப்போ எல்லாம் காலநிலைகள்லாம் மாறுறதுனால மழைக்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த பனிமூட்டம் ஆரம்பமாகுது. இன்னும் டெய்லி இப்படியே ஒரே பனியாக தான் இருக்க போகுது. கார்த்திகை தீபம் வந்துட்டாலே மழையினுடைய அந்த அப்பியரன்ஸ் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. இப்படியான சூழ்நிலையில் தான் திருவண்ணாமலை இருக்கும். இன்னும் ஹார்ட்லி ஒரு 10 நாள் தான், 10-15 நாளில் உற்சவம் ஆரம்பிச்சிடும். கொடியேற்றத்தோட கோலாகலமாக இருக்க போகுது திருவண்ணாமலை. எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், மன சந்தோஷம், பணவரவு, ஆயுள் ஆரோக்கியம், தொழில் அபிவிருத்தி, வேலை பார்த்திங்கன்னா அதில் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போகிறது, இது எல்லாமே கிடைக்கும். அண்ணாமலையாரோட அருள் எல்லாருக்கும் உண்டு. அவரை வணங்கி சரணடைந்து ஐயனே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அந்த நினைவு ஒன்று தான் அவர் கேட்குறார். நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ணணுன்ற தேவையில்லை. அது ஒரு நினைவு. எது பண்ணாலுமே அண்ணாமலையாரோட நிறைவோடு நீ இருக்க, அதனால் நான் இதில் இறங்குறேன், நீ பார்த்துக்குவ அப்படின்னாலே போதும். அதனால் எல்லோரும் அந்த நினைவை ஜாஸ்தி ஆக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமையாக, சாதனையாக வேண்டும். அவர் மேலே வைக்கக்கூடிய நம்ம அந்த நினைவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதனால் அண்ணாமலையார் கரோ